ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோல கோல்டிலாக்ஸ் ரூல யூஸ் பண்ணி நமக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வேலைய, ஏதோ ஒரு எய்ம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த வேலைய எந்த ஒரு சோர்வும் இல்லாம கரெக்ட்டா அந்த வேலைய எப்படி செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் நம்ம எந்த ஒரு மேட்டர் எடுத்தாலும் ஏதோ ஒரு ஃபெட் அப் வரும். ஓகேங்களா? ஒரு ஒரு கோல் நமக்கு இருக்கு. ஒரு ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா, டக்குன்னு செம்ம மோட்டிவேட் ஆயி அந்த வேலைய செய்ய ஆரம்பிப்போம். பட் ஆனா அத அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம சீக்கிரமா ஃபெட் அப் ஆயிடுவோம். சில டைம் செய்ய ஆரம்பிக்கும்போது கொஞ்ச நாள்லயே போர் அடிச்சு போயிடும். அது எந்த ப்ராப்ளமும் இல்லாம எப்படி இந்த ஒரு கோல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாரி ரெகுலர் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ கோல்டிலாக்ஸ் ரூல பத்தி தான் இருக்க போது. ஃபர்ஸ்ட் டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் 2 மினிட்ஸ் ரூல யூஸ் பண்ணி நம்மளுடைய வேலைய எப்படி ஈஸியா செய்யணும், அது மட்டும் இல்லாம அந்த கோல அச்சீவ் பண்றதுக்கு இந்த 2 மினிட்ஸ் ரூல் எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்ற அந்த புக்ல எழுதப்பட்ட ஒரு ரூல் தான் அந்த ஒரு மேட்டர். ஓகேங்களா? அதே அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டிலாக்ஸ் ரூல். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு மாரத்தான் ஓடணும்னு எல்லாருக்கும் சில பேருக்கு ஆசை இருக்கும். மாரத்தான் ஓடணும்னு ஆசைப்படுறவங்க, நல்லா ஓடுறவங்க ஆசைப்படுறது வேற. புதுசா ஒரு பெர்சன் ஓடவே தெரியாது. இல்ல ஓடத் தெரியும். பட் ஆனா அந்த அளவுக்கு ஓடத் தெரியாது. எனக்கு ரன்னிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் வந்து மாரத்தான்ல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவரு ஒரு 30 டேஸ் இருக்கு. 30 டேஸ் டைம்ல அவர் அந்த மாரத்தான அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் போன உடனே அச்சீவ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அவர் பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணும்போது செம்ம மோட்டிவேட்டடா இருக்கும். ஏன்னா, அந்த விஷயம் அவருக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ, அந்த டைம்ல பிராக்டிஸ் பண்ணும்போது 20 கிலோமீட்டர்ஸ் மாரத்தான் ஓடுறாங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணும்போதே நான் 20 கிலோமீட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் பிராக்டிஸ்ன்னு சொன்னாங்கன்னா, அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மோட்டிவேஷன் சீக்கிரமா ஃபெட் அப் ஆகுறதுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா முடியாதுமே கூட. ஏன்னா 20 கிலோமீட்டர்ஸ்ன்றது ஒரு நார்மலான மேட்டர் கிடையாது. ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு இது. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பிராக்டிஸ் பண்ற டைம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் 20 கிலோமீட்டர்ஸ் ஓடுவேன் அப்படின்னு ஒரு கோல செட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்காக நான் வந்து ஒரு 20 மீட்டர் ஓடுவேன். இல்ல ஒரு 100 மீட்டர் டெய்லியும் வந்து பிராக்டிஸ் பண்றேன். அதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இல்லைங்களா? ஒரு 100 மீட்டர் ஓடணும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதையும் வந்து நம்ம ஒரு பிராக்டிஸ் செஷன்ல ஒரு கோலா செட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரூல் கோல்டிலாக்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு மேட்டர ரொம்ப ஹையாவும் வைக்கக்கூடாது. அந்த எய்ம் வந்து ரொம்ப ஹையாவும் வைக்கக்கூடாது. ரொம்ப லோவாவும் இருக்கக்கூடாது. லோவா இருக்கு அப்டின்னா என்ன ஆகும்னா, டெய்லி பண்ணும்போது 4 நாள் பண்ணுவீங்க. 5வது நாள் பண்ணும்போது ஈஸியா ஃபெட் அப் போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? போர் அடிச்சு நம்ம அத கைவிட்டுருவோம். இதனால ரிசல்ட் என்ன வரும்னா, கடைசி வரைக்கும் நம்மளால அந்த மாரத்தான்ல கன்டெஸ்ட் பண்ணவே முடியாது. கலந்துக்கவும் முடியாது. ஜெயிக்கவும் முடியாது. ஓகேங்களா? அதே டைம் இதே மாரி இல்ல நான் வந்து 10 கிலோமீட்டர் நான் ஓடுறேன். 15 கிலோமீட்டர் ஓடுறேன். 20 கிலோமீட்டர் ஸ்டார்ட்டிங்லயே ஓடுறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா, உங்களோட மோட்டிவேஷன் அடி வாங்கி, நீங்க ஏன்னா முடியாத ஒரு காரியத்த ஒரு எப்படி சொல்றதுன்னா, முடியாத ஒரு மேட்டர வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அத பிராக்டிஸ் பண்ணும்போது, நீங்க ஈஸியா ஃபெட் அப் ஆயி வெளில வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ரூல் என்ன சொல்லுது? எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 500 மீட்டர் ஓடுறேன்னு சொல்லணும். ஒரு 2 டேஸ் 500 மீட்டர் ஓடணும். 3 டேலேருந்து அதுக்கப்புறம் 3 டே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணணும். 1 கிலோமீட்டர் ஓட ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் 1.5 ஓடணும். 1.5ல ஒரு 2, 3 நாள் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு 5வது நாள் ஈஸியா வரும் இல்லைங்களா? அந்த 5வது நாளுக்கு அப்புறம் அந்த 1.5ன்ற அந்த ஒரு பிராக்டிஸ் செஷன்ல 1.5 வைக்காம 2.5, 3.5 கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணணும். இப்படி இன்கிரீஸ் பண்ண போக போக இது ரொம்பவே போர் அடிக்கும். ரொம்பவே ஒரு ஸ்லோ ப்ராசஸ், போர் அடிக்கிற ஒரு ப்ராசஸ். பட் ஆனா, இதில தான் சீக்ரெட்டே ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பா உங்களுடைய சக்சஸ் ஒரு நாள் கண்டிப்பா அட்டெயின் பண்ணுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணும்போது ஈஸியா 20யே நீங்க ஈஸியா அட்டெயின் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு மேட்டரா இருக்கு. ஸோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரூல ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த மாரி கண்டிப்பா உங்களால ஒரு கோல அச்சீவ் பண்ண முடியும். அது நாளைக்கே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் மோட்டிவேஷன்ல இறங்கி அடி வாங்குறதையும் விட, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கோல செட் பண்ணி, ஈஸியா அந்த 20 கிலோமீட்டர்ஸ், 30 கிலோமீட்டர்ஸ் வாட்டெவர் அது மாரத்தானா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 6 பேக்ஸ் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஜிம்முக்கு போணும். ஜிம்முக்கு போறதே கஷ்டமா இருக்கு. டெய்லியும் போயிட்டு இந்த கோல்ல இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டெய்லியும் ஜிம்முக்கு போயிட்டு 5 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாக்கிங் போயிட்டு சும்மா 2 தம்பிள்ஸ தூக்கிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? அது என்ன ஆகும்னா, 1 வாரத்துக்கு மேல உங்களுக்கு போர் அடிச்சிரும். கடைசியா உங்களுடைய அந்த 6 பேக்ஸ்ன்ற அந்த கனவே போய் நீங்க அட்டைன் பண்ணவே மாட்டீங்க. ஓகேங்களா? அதே மாரி இல்ல நான் 6 பேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மோட்டிவேட் நான் செம்ம ரீல்ஸ் அது இதெல்லாம் பார்த்துட்டு டைரக்ட்டா ஜிம்முக்கு போயிட்டு எடுத்தோனே ஒரு 20 கிலோ, 30 கிலோ டெட் லிஃப்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னு வைங்களேன், அதுவும் முடியாது. அப்போ போயிட்டு ஏதாவது ஒரு பிரேக் ஆயிடும், எலும்பு கிலும்பு உடைஞ்சு போயிடும், தேவையில்லாத வேலை. கஷ்டமான ஒரு இது நீங்க ஈஸியா ஃபெட் அப் ஆயிடுவீங்க. அதுக்கு இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு போனீங்கன்னா ஒரு ப்ராப்பரான எக்சர்சைஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் பண்றது இல்லாம, ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க வொர்க் அவுட் பண்ணணும். இந்த 1/2 அன் ஹவர் வொர்க் அவுட்ட
ஒர்க் அவுட் செஷன கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி 45ஆ கொண்டு போணும். இந்த மாரி சிம்பிளா நீங்க ஒரு வெயிட்ட போடுறீங்க, ஒரு பெஞ்ச் பிரஸ் போடுறீங்க அப்படின்னா, 5 எடுத்தோனே 50 கேஜி போடுவீங்களா? மாட்டீங்க இல்லைங்களா? அதே மாரி தான் சிம்பிளா போனோனே 5 போட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த குரோத்தும் கிடைக்காது. ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இன்க்ரீஸ் பண்ணுங்க. 5 கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஈஸியா 50 கேஜிஸ் பெஞ்ச் பிரஸ்ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். உங்களுடைய கோல அச்சீவ் பண்றதுக்கு இந்த கோல்டிலாக்ஸ் ரூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரூல் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போர் அடிக்கிற ஒரு ரூல். ரொம்ப பழசான ஒரு ரூல் தான். எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாரும் அத ட்ரை பண்ண மாட்டாங்க. இதுதான் இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் இருக்க பிரச்சனை. ஸோ இந்த ரூல நீங்க அப்ளை பண்ணி உங்களுடைய கோல நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். நம்புங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.